எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் ஒரு 6 வசனங்களை வாசித்து நாம் அதிலிருந்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு 4வது வசனத்திலே தேவன் நமக்கு கொடுத்தது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுப்பார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். பொக்கிஷம் என்பது தேவனுடைய பெரிய நன்மை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய வெற்றி, ஒரு உயர்வு. இதை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதையல்களை வெளிப்பட செய்வார். இதை இந்த கேட்டுட்டு இங்கேயே கேட்டுட்டு இங்கே புதைச்சிட்டு போயிடக்கூடாது. புதையல்களை என்ன பண்ணக்கூடாது, வெளியில எடுக்கணும், புதைச்சிட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் இங்கே கேட்டு இங்கே மறந்துட்டு அடுத்த வாரம் வரும்போது தான் ஓ ஏசாயா இல்ல அதில் தானே பேசுறாரு பாஸ்டர், அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். தெளிவா இருக்கணும். எந்த வருஷமும் பேசினார் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு என்ன பேசி இருக்கிறாரு, இங்க நின்று நான் பேசுறேன்னா நான் பேசல, என் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு, என் மூலமாக பரிசுத்தானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கிறிஸ்தவன், கோயில் போனோம், கோயில் போகலன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், ஃப்ரெண்டு கேட்பாங்க, அதனால் நான் போகிறேன். அப்படி போகக்கூடாது. நான் ஆண்டோட சமூகத்துக்கு போகிறேன். ஒன்று, நான் ஏன் ஆண்டோட சமூகத்துக்கு போகிறேன்னா அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். ஏன்னா இந்த வாரத்தில் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மரித்து இருக்கிறார்கள். நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். எவ்வளோ பேர் ஒரு வாரத்தில் செத்து போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு வியாதி வருது, ஆளுடைய வாழ்க்கையே மாறி போயிடுது, அவனுடைய சரீரமே மாறி போய் விடுகிறது, குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்படிப்பட்ட உலகத்தில், நாச மோசங்கள் அழிவுகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு காத்தாரே, அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் சபைக்கு வரணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த நன்றியை சொல்லும் போது எப்படி சொல்ல போகிறோம், கைத்தாளம் உள்ள ஓசையோடு, 10 நரம்புகள் வீணையோடு, இசையோடு, சுரமண்டலத்தோடு, குழலோடு, யாழோடு நான் அவரை துதிப்பேன். தாவீது பேசுறாரு, நான் கர்த்தரை சும்மா அப்படியே வந்துட்டு போக மாட்டேன், அவரை மியூசிக்கெல்லாம் வாசித்து துதிப்பேன். அப்போ சபையில் பாட்டு பாடுறோம். ஏன் பாட்டு பாடணும், வேறு வேலை இல்லை அவங்களுக்கு, அவங்க பாட்டு பாடுறாங்க, நம்ம கைகட்டி நிற்போம் பாட்டவங்க. நீங்கள் எங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, ராஜாதி ராஜாவை உங்கள் நாக்கால பாடி துதிக்க வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பணங்கள் உதவி செய்யாது மனுஷ வாழ்க்கைக்கு, பதவி உதவி செய்யாது, படிப்பு உதவி செய்யாது, உங்கள் சொந்தக்காரங்க கூட உதவி செய்ய முடியாது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான். அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பாட்டு அவங்க பாடுறாங்க, நம்ம என்ன பாடணும். உண்மையில் எனக்குலாம் பாடவே வராது, ரொம்ப கஷ்டம். பாட்டுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடக்கும். நான் பாட்டு பாடினா மற்றவங்களாம் பாட மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. ஏன்னா நான் ஒரு தனி ஸ்டைலில் பாடுவேன், எனக்குன்னு தனி ராகம், எனக்குன்னு தனி பீட்டு, தனி பிச்சில் பாடுவேன். ஆனால் மற்றவங்களாம் பாட முடியாது, நிறுத்திடுவாங்க. ஒன்று அவங்க நிறுத்துவாங்க, எல்லாம் சேர்ந்து என்ன நிறுத்திடுவாங்க. சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இரு, நாங்களாம் பாடி முடிச்சப்ப நீ பாடு. அப்படி தான் இருந்தேன். ஆனாலும் நான் அப்படி இருந்தால் கூட பாடுவேன். ஏன் பாடுவேன்னா, என் தேவன் செய்த நன்மைகளை நான் சொல்லி துதிக்க பாடல்கள் எனக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. ஆமென். அப்படி பாடணும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் வந்திருக்கிறோம், துதிக்கிறோங்க. எனக்கு துதிக்க தெரியாது பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது பாஸ்டர், எல்லாம் கற்றுக்கலாம். மெதுவாக நில்லுங்க, மெதுவாக நின்று மெதுவாக கைத்தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாடுங்க, தானாக வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, துதிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம், தேவனுடைய வார்த்தைகள்
ரொம்ப முக்கியமானது. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் கூட அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ள போய் நம்முடைய மனபாரங்கள், மனவேதனைகள், மனசில் இருக்கிற பயங்கள், மனசில் இருக்கிற தோல்வி எண்ணங்கள், மனசில் இருக்கிற எல்லா விதமான கவலைகளையும் நீக்கி என்ன பண்ணுதான், அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை ஆக்குகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சும்மா போகல. அது போய் பெரிய டாக்டர் செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்து உடம்புல. ஒரு டாக்டர் செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள போய் செய்கிறது. நாம் அப்படி யோசிக்கணும். நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவருடைய வார்த்தையை கேட்குறேன். நான் வார்த்தை கேட்கறதே ஆசீர்வாதம் தான். நீங்க வெளிப்படுத்தல 1வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப யார் யார் பாக்கியவானு? வாசிக்கிறவன், கேட்கிறவன், அதன்படி நடக்கிறவன். 3 பேருமே பாக்கியவான்கள். அல்லேலூயா. கேட்கிறான். அதுக்கு அடுத்தது அது எல்லாத்தையும் விட நான் ஆண்டுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துட்டு வரேன். நான் சொல்லட்டுங்களா, ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வந்த உடனே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் போராடுற ஆவியெல்லாம் எல்லாம் வெளியில நின்றுடும். அதால உள்ளவே வர முடியாது. எல்லாம் கேட்ல சென்சார் மாதிரி வச்சிருப்பார் ஆண்டவர். இயேசுவின் ரத்தம் இருக்கும், எல்லாம் வெளியில நின்றுடும். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் உள்ள வரத்துக்கே கஷ்டம். அப்போ நீங்க ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துன்னு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது உங்களுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம், உங்க மனதுக்கு ஆறுதல், உங்களுடைய ஆவிக்கு பலன். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பெரிய விஷயங்க. நீங்க வணங்குகிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தெய்வங்களில் ஒரு தெய்வம் கிடையாது. இவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தெய்வம். ஆமென். ஓகே, இப்போ நம்ம இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து பல காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஜனங்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய எதிரிகளெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம கீழே கொண்டு வருவார். அவங்க உங்களை மேலே போக மாட்டாங்க. அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பூட்டப்படாத இருக்கிற கதவுகள், திறந்திருக்கிற வாசல்களை வைப்பேன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அவர் பார்ப்பாரு, வலது கையை பிடிப்பாரு, பேசுவார்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை பார்க்கிற தேவன். மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை யாருமே பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை, உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் பார்க்கிறார். ஆனால் நமக்கு அந்த ஒரு உணர்வு வேணும். கர்த்தர் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சாலுமே நம்ம தைரியமாக இருப்போம். அந்த பார்க்கிறார்ன்ற அந்த உணர்வு இருந்தால் நம்ம தைரியமாக இருப்போம். ஆமென். சரி, அதுக்கு அடுத்தது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு தெரியும் இந்த மாசத்து வாக்கு தத்துவமும் இதில் தான் இருக்குது. ஆனால் அதே வாக்கு தத்துவத்தை பேசினாலும் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அன்றைக்கி வாக்கு தத்துவத்துக்கு வரல, கரெக்டுங்களா? ஆனால் வாக்கு தத்துவ செய்தியை பேசினாலும் தப்பு கிடையாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னது, அது போகட்டும், பழைய சாப்பாடு வேணாம், புது சாப்பாடாக கொடு. கர்த்தர் பார்த்தீங்கன்னா 5 அப்போ 2 மீன் எடுத்து பிட்டு கொடுத்தாரு. ஆனால் பிடப்பிட புதுசாக தான் வந்துன்னு இருந்துச்சு. பழசே எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இல்லை. பழசை சாப்பிட்டு திருப்தி ஆகணும்னா 5 பேர் சாப்பிட்ட உடனே காலி ஆகிட்டு இருக்கோம். கர்த்தர் புதுசாக கொடுத்தாரு. புது அப்பத்தை இந்த நாளில் உங்களுக்கு பிட்டு கொடுப்பார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். இது இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். ஏற்கனவே இந்த மாதத்து வாக்கு தத்துவமே, கர்த்தர் உனக்கு முன்னே போவார், உனக்கு பின்னாக இருந்து உன்னை காப்பார். அதுதான் இந்த மாதத்து வாக்கு தத்துவம். 2 முறை வருது. அப்படின்னா என்னன்னா, பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். என்ன சொப்பனத்தை காண்கிறார் அப்படின்னா,
7 கதிர்கள் பசுமையாய் விளைஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது சாவியான தீந்து போன 7 கதிர்கட்டுகள் வந்து இது என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. இது ஒரு சொப்பனம். திருப்பி இன்னொரு சொப்பனம் வந்துச்சு. ஒரு நதியிலேருந்து 7 மாடுகள் வருது. அதனால ரொம்ப அழகாக பசு நல்ல புஷ்டியாக இருக்குது. திரும்ப அந்த நதியிலேருந்து வேற 7 மாடுகள் வந்து இந்த மாடுகளெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டா சாப்பிட்ட இடம் வயிற்றிலே தெரியல. அவ்வளோ போயும் வயிறு என்ன ஆகல, நரம்புல அப்படி இருக்குதான். அப்போ இந்த 2 சொப்பனத்தை கண்ட பார்வோன் யோசேப்பு கிட்ட சொல்லும் போது யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சொப்பனம் 2 முறை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இது சீக்கிரமாக நடக்க போகிறது. அப்போ வாக்குத்தத்தம் 2 முறை வருதுன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, என்ன அர்த்தம்? சீக்கிரமா நடக்க போகுது. அதான் கர்த்தர் சொல்றாரு. வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரே மாசத்துல 2 முறை வருதுன்னா உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேற போகிறது. ஆமென். சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இதை நான் பல மொழிபெயர்ப்பில் பார்த்தேன். ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியே இருக்குது. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெண்டாக இருக்குது. என்ன இருக்குது? ரொம்ப வளைவுகள் இருக்குது, பெண்டாக இருக்குது. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாராம்? சரி பண்ணுவார். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெண்டாக இருக்குதோ கர்த்தர் எல்லாத்தையும் பெண்டு நிமித்தி இந்த வருஷத்தில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார். உங்களையும் கொஞ்சம் பெண்டு நிமித்துவார். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, நீங்களும் சில நேரத்தில் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் பெண்டாகவே இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த பெண்டெல்லாம் கூட இந்த வருஷத்தில் எடுத்து என்ன பண்ணுவார்? செவ்வையாக்குவார். ஒன்று. அதுக்கு அடுத்தது அந்த மொழிபெயர்ப்பை குறித்து நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது இன்னொரு இடத்துல என்ன சொன்னால், ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதெல்லாம் நான் சாஃப்ட் ஆக்குவேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னா, கடினமாக இருக்குது. அதாவது என்ன சொல்ற, ஒரு பாதை போக முடியாத படிக்கு வெறும் கல். இந்த ரோடெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா கல்லாக கொட்டிட்டு வாங்க. கல்லாக கொட்டிட்டாங்கன்னா அந்த ரோட்டில் வண்டி ஓட்டும் போது எப்படி போவோம்? ஸ்மூத்தாக போவோமா? நிறைய பேர் விழுந்துருவாங்க. இந்த கல்லில் ஏறி அந்த வண்டி அந்த கல்லில் ஏறி டப்புன்னு விழுந்துரும். அப்போது அது மாதிரி கல் கரடு முரடாக இருக்குது, கடினமாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. சில நேரத்தில் பஞ்சர் கூட ஆகிடும். அது மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான தன்மைகளையும், எல்லா கடினமான தன்மைகளையும் நான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாஃப்ட் ஆக்குவேன். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா கடினங்களையும், எல்லா கடினமான காரியங்களையும் கர்த்தர் எளிதாக சாஃப்டாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன். அதுக்கு அடுத்தது இந்த வசனத்தை இன்னொரு லாங்குவேஜில், பைபிள் தான், அவங்க ரொம்ப விதமாக பார்க்குறாங்க, பல ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ போகிற பாதையில் பெரிய மலைகள் இருக்கிறது. நீ போகிற பாதையில் என்ன இருக்குது? பெரிய மலைகள் இருக்கிறது. அந்த மலைகள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு முன்னாடி சமமாக்குவேன். மலையை கொடைவன் சொல்லல, மலைகள் என்ன பண்ணுவேன்? அதை உனக்கு கீழே கொண்டு வந்துடுவேன். உன் பாதை எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவலுக்கு கீழே மழை போயிடும். இவ்வளோ நாள் நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப இது வரைக்கும் நடக்கவே நடக்காது, முடியவும் முடியாது, எனக்கு பெரிய போராட்டம், இது என்னை விட்டே போக மாட்டேன்து, என்னை விட்டே நீங்க மாட்டேன்து, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் காரில் போகிறாரு, அந்த ரோட்டில் முன்னாடி பெரிய மலை இருக்குது. என்ன பண்ண முடியும்? இந்த ஆள் என்ன பண்ணுவார்? வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நின்று தலையை சொரிஞ்சு நிற்பார். இவர் என்ன தேடுவார்னா, இந்த மலையை தாண்டி போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இல்லை திரும்பி போய் இதை வேற ஏதாவது ரூட் இருக்குதா? வேற வழியே கிடையாது, இப்படி தான் போயாகணும். போகிற இடத்துல குறுக்க மலை வந்துடுச்சு. என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த வருஷத்தில் அந்த மலையை உன்னுடைய பாதைக்கு கீழே கொண்டு வருவேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மலைகளும்
எல்லா குன்றுகளும் தாழ்த்தப்படும். அது சொல்லும் போது ரொம்ப அழகாக இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, இது மலையை மட்டும் நான் சொல்லலை, உன் வாழ்க்கையில் இருக்கிற உனக்கு எதிராக இருக்கிற மனுஷர்கள், மலை போல சில மனுஷர்கள் உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய பெருமைகள், அவங்களுடைய ஆணவங்களை, அவங்களுடைய திமிர்களை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் பாதைக்கு முன்னாடி கீழே கொண்டு வருவார். ஆமென். லிட்ரா பைபிள் வசனம் அதான் சொல்கிறான். சில டிரான்ஸ்லேஷன்லாம் நான் படித்தேன். நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்கிட்ட ஒரு பைபிள் இருக்குது, 18 டிரான்ஸ்லேஷன் கிட்டே இருக்குது. நான் ஒரு வசனம் எடுத்து பேச முன்னாடி அதில் என்னென்ன டிரான்ஸ்லேஷனில் எப்படிலாம் சொல்லுதுன்னு பார்ப்பேன். அப்போ அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மலைகள் சொல்கிறது எதுனா, உங்களுக்கு எதிரான மனுஷங்க சில பேர் அகங்காரம் பிடிச்சவனா இருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்வான்னா, இந்த ஆளை, இந்த கிறிஸ்தவனை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். இவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அவன் ஒரு முடிவெடுத்து, அவன் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தலாம், அவன் தன்னுடைய பதவியை பயன்படுத்தலாம், பட்டத்தை பயன்படுத்தலாம், பணத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்னென்னா, கோணலானவைகளை செவ்வையாக்கணும்னா அவனுடைய அகங்காரத்தை, அவனுடைய ஆணவத்தை, அவனுடைய திமிரை உன் காலுக்கு கீழே கொண்டு வருவேன். ஆமென். அவர் சொல்ற பாருங்க, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன் அப்படின்னா அதுதான். இன்னும் இதை பற்றி படிக்கும் போது எல்லா விதமான தடைகள், நீங்கள் முன்னேறி போகக்கூடாத படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகக்கூடாத படிக்கு உங்கள் பாதைகளில் இருக்கிற தடைகள், நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஸ்பீட் பிரேக்கர் தான் வண்டி ஓட்ட முடியுமா ஸ்மூத்தா? 2 ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது பிரேக் போடணும், கொஞ்சம் ஓடும், திருப்பி ஸ்பீட் பிரேக்கர், திருப்பி பிரேக் போட்டு ஸ்லோ, திருப்பி ஏறி இறங்கணும், திருப்பி ஓடும், திருப்பி ஸ்பீட் பிரேக்கர். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற, அதாவது ஒரு தொடர்ந்து முன்னேற முடியல சொல்லுவாங்க தெரியுங்களா, ஜான் ஏர்னா முழம் சறுக்குது. கர்த்தர் அதெல்லாம் இந்த வருஷத்தில் உடைப்பார், இந்த நாட்களிலே உடைப்பார். எல்லா விதமான இது மாதிரி நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு உங்களை இழுக்கிற தடுக்கிற எல்லா ஹடில்ஸ் சொல்லுவாங்க, ஹடில்ஸ்ன்னுவாங்க, அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்காக உடைப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரானா செஞ்சிருக்கிறார். எப்படி செஞ்சிருக்கிறார்? பல காரியங்கள் மூலமாக நான் பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் நான் பேசுகிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் 17வது அதிகாரத்தில் 5, 6 பாருங்க. டக்கு டக்குன்னு எடுங்க, நிறைய பேச வேண்டி இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் 30 சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி மோசையை அனுப்புவார், மோசை கையில் இருக்கிற கோலை அனுப்புவார். உங்களுக்கு பாதைகளை செவ்வை பண்ணும்படியாக கர்த்தர் எப்படி செயல்படுறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை செவ்வை பண்ணும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை, பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, தண்ணி கிடையாது, குடிக்க என்ன இல்லை, தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 50 லட்சம் மக்களுக்கு தண்ணி வேணும். எங்கே போவீங்க? வனாந்தரம் தேடுறாங்க, சும்மா கிடையாது. 50 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ போய் தேடுறான், தண்ணி தேடி தேடி எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. எல்லாம் வந்து புலம்புறான். இந்த வனாந்தரத்தில் நாங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டோம், தண்ணியே இல்லை. என்ன பண்ண போகிறோம்? சாகணுமா? எல்லாம் மோசை கிட்ட சண்டைக்கு நிற்கிறான். அப்போ கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக மோசையையும் அற்புதம் செய்கிற கோலையும் முன்னே அனுப்பினார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மோசை மாதிரி ஒரு சிலரை அனுப்புவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகும்படி ஒரு மோசையோ அந்த மோசே கையில் ஒரு அற்புதம் செய்கிற கோலையும் கொடுத்து அனுப்புன மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறவங்க பாருங்கள், உங்களை தேடி வந்து உங்களுக்கு முன்னாடி போய் செய்வாங்க.
அவங்க நிறைய பேர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்னாடி வருவாங்க நிறைய பேர். நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார்? கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் அந்த மோசையை அனுப்புகிறார் பாருங்க. மோசே சொல்கிறார், நீ ஜனங்களுக்கு முன்னே என்ன பண்ணு, நீ போகும்போது சும்மா போகக்கூடாது, உன் கையில் கோல் இருக்கணும். அந்த கோல் என்ன கோல்? அது நதியை அடித்த கோல். அது என்ன கோல்? நதியை அடித்த கோல். நதியை அடித்த கோல்னா பார்வோன் அவன் பயங்கரமான அதிகாரம் வல்லமையோடு திமிரோடு இருக்கிறான். அவன் சொல்றான், மோசே போய் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறான். உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? அவரை அறியேன். எனக்கு கர்த்தர்லாம் தெரியாது, நீ கிளம்புன்னா. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கர்த்தர் யாருலாம் எனக்கு அந்தால் யாருன்னு தெரியாது, நீ போயா. சில நேரத்தில் போய் நம்ம போயிட்டு டிராஃபிக் போலீஸ்காரன் பிடிச்சிடுவான், லைசன்ஸ் இல்லை, ராகில் போயிட்டோம், ஹெல்மெட் இல்லை, அப்படி இப்படி போயிட்ட பிறகு போலீஸ்காரன் பிடிச்சிடுவான். பிடிச்சிட்ட பிறகு நம்ம அவர் தெரியும் இவர் தெரியும்னா சில திமிர் பிடிச்ச டிராஃபிக் போலீஸ்காரர் இருப்பாங்க. அவன் சொல்லுவான், அவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியாது, மரியாதையாக ஃபைனை கட்டணுவான். அது போல பார்வன் சொன்னான். என்ன சொன்னா? கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஜனங்களை விட மாட்டேன்னா. அப்போ கர்த்தர் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த கோலினால எகிப்தில் இருக்கிற எல்லா நதிகளையும் அடிக்க செய்து எல்லா நதியும் ரத்தமாய் மாற்றினார். கவனிங்க, இந்த கோல் திமிர் பிடிச்சவங்களுக்கு, கர்த்தருக்கு எதிரான எண்ணம், கர்த்தருக்கு எதிரான சிந்தனை, கர்த்தருக்கு எதிரான திமிர் இருமாப்பு உள்ளவங்களுக்கு நல்ல தண்ணியை குடிக்க முடியாத ரத்தமாக மாற்றி விட்டுச்சு. வசனம் நீங்கள் படித்து பாருங்க. அவங்களால அந்த ஊர் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் அடித்து எல்லா தண்ணியும் ரத்தமாக மாறினதுனால நதியில் உள்ள தவளைகள் செத்தது, மீன்கள் செத்தது, நதி துர்நாற்றம் அடிச்சது, ஊரே ஒரே நாற்றம் அடிச்சு போச்சு, ரத்த வாடை ஊரே. பாருங்க, நல்ல தண்ணி. அந்த எகிப்தில் போன தண்ணி பேர் என்ன தெரியுமா? நைல் நதி. எகிப்தில் ஓடின நதி பேர் நைல் நதி. அந்த நைல் நதியை கர்த்தர் அடிச்சாரு, ரத்தமா மாறி போச்சுங்க. குளங்கள்லாம் அடிச்சாரு அந்த கோல்னால மோசே, எல்லாம் ரத்தமா மாறி போச்சு. ஒருத்தரும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டான். கவனிங்க, எதிரிகளுக்கு அந்த கோல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறது, ஆனா அவங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறது. அதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்பாரு. நீங்க எதிர்த்து நிற்காதீங்க, அவர் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். நீங்க போயிட்டு வேட்டியை மடிச்சு கட்டி அவங்ககிட்ட போய் நிற்க வேணாம். அவர் சொல்றாரு, நீ வேட்டியை நல்லா கீழே தொங்க விட்டு என் சமூகத்தில் முட்டியை போடு, நான் யுத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம தான் வேட்டியை மடிச்சுக்கின்னு நிற்கும் போது கர்த்தர் அவர் கம்புன்னு அறை வீட்டில் இருப்பார். நீங்கள் அறை வீட்டுக்கு போனால் அவர் அங்கே சொல்லுவாங்களா கோதா, அந்த சண்டை ஸ்தலம், யுத்த களத்தில் அவர் நிற்பார். நீங்கள் அறை வீட்டில் இருந்தால் அவர் களத்தில் நிற்பார், நீங்கள் களத்தில் நின்றால் அவர் அறை வீட்டில் இருப்பார். எப்படி சௌகரியம்? நீங்க எங்க நிக்க போறீங்க? அறை வீட்டில் இருங்க, அவர் களத்தில் நிற்பாரு. ஆமேன். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம பவரை காட்டிடுறோம். எனக்கு எவ்வளோ பவர் நான் காட்டுறேன், அவனுக்கு பார், அவன் லைஃப்ல இனி என் பக்கமே வரக்கூடாது. நான் சொல்றேன், பவர் இல்லாம அமைதியா இருக்கிறத விட பவர் இருந்து நீங்க அமைதியா இருந்தா கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். உங்களுக்கு 10 பேர் தெரியும், 10 பேரை வச்சு அவன் தலையை உடைக்க முடியும். ஆனா நீங்க அதை வச்சுக்கின்னு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஆண்டவரே என்கிட்ட என்னை இப்படி பேசிட்டான், என்னை இப்படி திட்டான், எனக்கு எது விரோதமா செயல்படுறான், நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்க எனக்காக செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அவர் அதுல ரொம்ப பிரியப்படுவார். ஆனா பொதுவாக மனுஷனால அப்படி செய்யவே முடியாது. கஷ்டம் இல்லை? கஷ்டம் தானே நம்மளுக்கு. பொதுவாக மனுஷனுடைய இயல்பை ஒரு ஆளை இல்லை ஒருத்தன் அஷ்டம் என்னன்னா, நான் கம்முன்னு வாங்கி என்ன பண்ணுருவேன், வந்துடுவேன். எனக்கு 10 பேர் இருந்தால் நான் சும்மா இருப்பேன்னா, அங்கேயும் ஸ்பாட்ல இருந்து 10 பேர் ஃபோனு, மச்சான் என்னை அடிச்சிட்டான், நான் எங்கடா இருக்கிற,
டேய் நீ எங்கடா இருக்கிற, டேய் நீ எங்கடா இருக்கிற, நான் இங்கே தான் இருக்கிறேன், சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு 10 பேரையும் வர வச்சுருவோம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கவனிங்க, மாம்ச புயத்தை தன் புயபலமாக்கி கொண்டு அதன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் விசுவாசமாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பார்த்தீங்களா எப்படி சொல்லுது? மாம்ச புயத்தை தன் புயபலமாக்கி கொண்டு அதன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல முழு நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பு, நம்ம பலத்திலேயே போராடிடுறோம். நான் சொல்றேன், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கோல் பாருங்க, அந்த கோல் பார்வோனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தண்ணீரை ரத்தமா மாத்துச்சு. ஆனா அதே கோல் இங்க தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை வர வைக்க போகுது. அதுதான் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்துல முன்னாடி போகுது. ஆமேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்னே எதை அனுப்ப போகிறார்னா, மோசையின் கையில் இருக்கிற கோல். அந்த கோல் பாருங்க என்ன பண்ணுச்சு. கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோல் ஒரு இடத்துல தண்ணியை ரத்தமா மாத்துச்சு, ஆனா இன்னொரு இடத்துல அந்த கோல் என்ன பண்ணுது, தண்ணி வராத பாறையிலிருந்து கல்லிலிருந்து தண்ணி வர வைக்கும். அல்லேலூயா. அந்த கோல் தான் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளையும் சபையாக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது கர்த்தர் மோசையும் அவருடைய கோலையும் உங்களுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல அனுப்புவார். அதற்கு அடுத்தது யாத்திராகமம் தான், 23வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் 20 நான் படிக்கிறேன், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்க கர்த்தர் இந்த வருஷத்துல தூதர்களை அனுப்புவார். தேவ தூதர்கள் உங்களுக்காக செயல்படுவாங்க. ஆமேன். உற்சாகமா இருக்கிறவங்களா ஒரு ஆமேன். இன்னும் உற்சாகமா இருக்கிறவங்களா ஒரு ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கு முன்னே தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் பத்தி தெரியுமா? நான் நிறைய முறை பேசிட்டேன், 2 வாரமா தொடர்ந்து பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீய சக்திகளுக்கும் தலைவனாகிய சாத்தானை சங்கிலினால கட்டி 1000 வருஷம் பாதாளத்தில் அடைத்து வைத்தான். யாரு? இயேசு கிறிஸ்துவா? இல்ல. யாரு? பிதாவாகிய தேவனா? இல்ல. இல்ல. பரிசுத்தாவியா? இல்ல. ஒரு தேவ தூதன் சாத்தானை சங்கிலினால கட்டி அடைக்க முடியுமே, அப்படிப்பட்ட தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் சேவையாக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே அனுப்புவார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போறீங்களோ போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே எனக்கு முன்னே யார் போய் கொண்டிருக்கிறாங்க? தேவ தூதர்கள் போய் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. கலவரம் ஆயிட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்கள் செய்து சபைகள் உடைக்கிறாங்க, சபைகளை நொறுக்குகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கேருந்து ஒரு மிஷினரி
ஊழியர் செய்கிற ஒரு நல்ல ஊழியர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு திரும்பி போயின்னுக்கிறாராம். போகும்போது அவர் ரொம்ப பயத்தோடு போயின்னு இருக்கிறாராம். ஐயோ, எந்த மலையிலேருந்து எவன் வருவான், எந்த கேங் வருவான், எந்த கூட்டம் வருவான், என்ன செய்வான்னு தெரியாது, எவனா வந்து எவனா நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடே காரில் போயின்னுக்கிறாராம். போயின்னு இருக்கும்போது திடீர்னு மேலே பார்த்தாராம், கார் ஓட்டின மேலே பார்த்தா ஒரு தேவ தூதன் அவருடைய காருக்கு நேராக மேலே பறந்து வர்றானா. அவர் உண்மையிலே தேவ தூதனான்னு பார்த்தா தேவ தூதன் தான். ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, அவருக்கு ரொம்ப பரபரப்பாச்சு. ரொம்ப நேரம் ஓட்டின்னு போகிறாரு பாருங்க. அந்த தேவ தூதனும் மேலே பறந்துன்னு வராராம். இவர் யோசிச்சாராம், சரி நமக்காக தான் வராரா இல்லை தேவ தூதன் அவங்க எதுக்குன்னா போகிறாங்களான்னு பார்க்கலாம், நம்ம காரை ஸ்லோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணாராம். ஸ்லோ பண்ணால் அவரும் ஸ்லோவாயிட்டாராம். சரி ஒருவேளை நம்ம ஸ்பீடாக ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்பீடாக ஓட்டினாராம். இவர் எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறாரோ அந்த அளவுக்கு அந்த தேவதூதன் காருக்கு நேராகவே பறந்து வராராம். அப்போ தான் ஆண்டவர் பேசினாராம், உன்னை காக்கும்படியாக உனக்கு முன்னே நான் என் தூதனை அனுப்பியிருக்கிறேன். ஒரு கையை தட்டுங்களேங்க. ஒரு சப ரக மல்தோ ரேக்க மன தூரிபி கப ரகத்தூரி படும். தேவ தூதர்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்காக செயல்படுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நின்று சொல்கிறேன், ஆண்டுடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சி சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்காக தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளை சபையாக்கும்படியாக உங்களுக்கு முன்னாடி போய் செயல்படுவார்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்களுக்கு முன்னாடி மோசேயின் கோல் போவோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் போவாங்க. அதுக்கு அடுத்தது 27வது வசனம் அதே அதிகாரத்தில் 27, 28, 29, 30 பாருங்க. 4 வசனம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து மற்றவன் பயப்படுவான், நீ மற்றவனை பார்த்து பயப்படக்கூடாது. எப்படி உங்களை பார்த்து பயப்படுவாங்க? நான் பெரிய ரவுடி இல்லையே பாஸ்டர். கவலையே சாப்பிட வேணாம், நீங்கள் ரவுடியாக இருந்தால் தான் பயப்படணும்னு கிடையாது. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலுமே உங்களை பார்த்து பயப்படுற பயத்தை கர்த்தர் மக்கள் மத்தியில் உண்டாக்குவார். ஏன்னா உங்களுக்கு விரோதமாக வாய் திறந்தானா வாய் கோணைன்னு போயிடும், கையை நீட்டானா திரும்ப மறக்காத படிக்கு கை மறந்து போயிடும். அப்படிலாம் நடந்துருக்குது பைபிளில், தெரியுங்களா உங்களுக்கு? யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி விரோதமாக கையை நீட்டினான், கையை திரும்ப மடக்க முடியல, மறந்து போயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு கதறான், ராஜா கதறான், எப்பா ஜெபம் பண்ணுப்பா, கை மடக்க முடியல, தெரியாதனமா நீட்டிட்டேன். திருப்பி அவன் கை பழையபடி ஆச்சு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செய்வார். பாருங்க, உங்களுக்கு பயப்படுகிற பயம் நிறைய பேருக்கு வரும். உங்களை பார்த்து அற்பமாக நினைக்கிறவன் 7 நகரில் உங்கள் வீட்டில் திருடுவோம் பாருங்கள், உங்கள் வீட்டை 10 பயப்படுவான். நீங்கள் பயப்படாதீங்க, 7 நகரில் வீடு இருக்கிறோம், எல்லார் வீட்டில் திருட்டு நடக்குது பாஸ்டர், எங்கள் வீட்டில் கவலையே படாதீங்க, உங்கள் வீட்டை பார்த்தாலுமே பயப்படுவான். திருடனுக்கு பயப்படுவான். ஏன் பயப்படுறான்னு உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அந்த பயத்தை எதிரிகளுக்கு, திருடர்களுக்கு, பொல்லாத மக்களுக்கு உண்டு பண்ணுவார். ரவுடி எல்லாரையும் பார்த்து முறைப்பான், ஆனால் உங்களை பார்த்தானா குனிஞ்சு வைப்பான். ஏன்னா உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் வைப்பார். தெரியுமா? அதெல்லாம் நடந்தது. யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறாரு. யாக்கோபு அங்கேருந்து வந்தார், வந்து யாரை சந்திக்கிறாரு? ஏசா யாரு? ஹலோ அண்ணன், யார் சொல்லுச்சு? ஏசா வந்து யாக்கோபுடைய அண்ணன். ரொம்ப நாள் இந்த அண்ணன் வந்து தம்பியை வெட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி வெயிட் பண்ணிருக்கிறாரு. இவர் வேறு வழி இல்லாமல் அண்ணன் இருக்கிற ஊருக்கு தான் வரணும், வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணுறது, அண்ணன் கிட்ட சொல்கிறாரு, தம்பி வந்திருக்குன்னு சொல்லுங்கடா, அண்ணன் எப்படி இருக்கிறார் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு கொஞ்சம் பேர் அனுப்புனா அவர் கத்தி தீர்ந்துக்கிறார். தம்பி வந்தான்னு கேள்விப்பட்டேன் நான், கத்தியெல்லாம் ஷார்ப் எல்லாம் கத்தி எடுத்து சாலம் பிடிங்கடா, விடக்கூடாதுடா, அவனை வெட்டியே போடணுண்டா அப்படின்னு கத்தியெல்லாம் சாணம் பிடிச்சின்னு இருக்கிறாரு ஏசா. இந்த செய்தி வேற யாக்கோபு கிட்ட வருது. யாக்கோபு பயந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்த கூட்டத்தையே 2 கூட்டமாக பிரிக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச மனைவி, பிடிச்ச புள்ளிங்க, அவருக்கு பிடிச்ச ரொம்ப தோஸ்தெல்லாம் எல்லாரும் என்ன பண்ண பின்னாடி வச்சுக்கிட்டாரு, பிடிக்காத ஆளெல்லாம் முன்னாடி வச்சுட்டாரு. ஒரு வேளை அவன் வந்து வெட்டி போட்டால் கூட பிடிக்காதெல்லாம் போய் தொலைட்டோம். நீங்கள் பைபிள் படித்து பாருங்க, நான் கதை சொல்லல, உண்மையை சொல்கிறேன். பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவர் 2 கூட்டமாக பிரித்து அவருக்கு பிடித்த மனைவி ராக்கேல், அவர் பெற்ற அது அண்ணம்மாவுக்கு பிறந்த பையன் யோசேப்புக்கு போயிட்டாரு. இப்போ இருக்கிறது பென்யமீன் இருக்கிறாரு. அந்த பென்யமீன் எல்லாரையும் பக்கத்தில் வச்சுக்கின்னு நல்ல இதுவெல்லாம் வச்சுக்கின்னு கொஞ்சம் பிடிக்காத வேலைக்காரி மனைவிங்களெல்லாம் முன்னாடி தள்ளி போய் தொலைட்டோன்ட்டு முன்னாடி அனுப்பிட்டார். அவன் வந்து வெட்டினாலும் வெட்டி தொலைட்டோன்ட்டு. ஆனால் கர்த்தர் நல்லவர். யாக்கோபு நல்லவர் கிடையாது, கர்த்தர் நல்லவர். அந்த முன்னாடி போறவங்களுடைய ஜீவனை கூட கர்த்தர் காப்பாற்ற கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாருங்க ஏசாவையே மாத்திட்டாரு. ஏசா வெட்டணும் தான் வந்தான். நைட்டா வந்து யாக்கோபுடைய தொடைய தொட்டாரு. தொட்ட உடனே அவர் சுழு பூச்சிக்கிச்சு. யாக்கோபுக்கு தொடைய தொட்ட உடனே சுழு பூச்சிக்கிச்சு. காலையில் ஏசா வெட்டணும், அவன் கத்தி எடுத்துன்னு வருவான். யாக்கோபு இறங்கி முதல்ல அவன் கத்தியை பிடிச்சிட்டு கையை வெட்டணுன்ட்டு வந்து கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து அவர் பயங்கரமாக தீவிரமாக வந்து யாக்கோபை பார்க்குறாரு. யாக்கோபை பார்த்தா யாக்கோபு நொண்டி வர்றாரு. யாக்கோபு எப்படி வர்றாரு? இவர் நினச்சாரு அவன் வந்து நெஞ்சை நிமித்திக்கின்னு கத்திலாம் எடுத்துக்கின்னு வருவான். வந்தானா நமக்கு யாருன்னு காட்டணும். அவனுக்கு திருட்டு பையன் 2 ஆசீர்வாதத்தை திருட்டின்னு போனவன். சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதத்தை திருட்டின்னு போனா, அப்பா கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருட்டின்னு போனா, அவனை பார்த்துறேன் இன்னைக்கு 2ல் 1ன்னு சொல்லிட்டு இவர் கத்திலாம் சாணா போச்சுன்னு வந்தா யாக்கோபு கத்தி எடுத்துட்டு வந்து நிற்பார். பார்த்தா யாக்கோபு இப்படி நொண்டி வர்றாரு. பார்த்தோன்னே ஐயோ தம்பி கால் என்ன ஆச்சு? கால் ஒண்டிட்டா, என்ன ஆச்சு? மைண்டே மாறி போச்சு. அங்கேருந்து கத்தி போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சலாம். என்னடா ஆச்சு காலு? யாக்கோபுக்கு தெரியாது கர்த்தர் காலை தொட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்ட்டு. காலை தொட்டதுக்கு காரணம் இருக்கு. கட்டி பிடிச்சிக்கினார். 2 பேரும் அழுகுறாங்க. வெட்ட வந்தவங்க சண்டை போட வந்தவன் கட்டி பிடிச்சின்னு அழுகுறான். அழுதெல்லாம் முடிச்சிட்ட பேர் சொல்கிறான். ஏசா சொல்லுவார், நீ என் கூட வந்துரு. இவர் சொல்கிறார், இல்லை நிறைய ஆடுலாம் இருக்குது, ரொம்ப கர்ப்பமாக இருக்கிற ஆடுலாம் இருக்குது, வேகமாக ஓட்டினா எல்லாம் செத்து போயிடும், நான் பொறுமையாக வரேன்னா நீங்கள் போங்கண்ணான்னு சொல்லிட்டு இவர் வரல என்ன பண்ணார்னா ஒரு ஊரில் தங்கினார். சீகேம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் தங்குறாரு. அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணால் யாக்கோபுடைய பொண்ணு மேலே ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னே எடுத்துன்னு போய் குடும்பம் நடத்திட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி குடும்பம் நடத்திட்டான் ஆசைப்பட்டு. உடனே இதை கேள்விப்பட்ட யாக்கோபுடைய 12 பசங்க இருக்கிறாங்க. அதில் லேவி சிமியோன்றவங்க 2 பேர் மோசமான பசங்க. அவனுக்கு 2 பேர் என்ன பண்ணானுங்க, அந்த கல்யாணம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் பாருங்க அந்த ஊர் பிரபு. அவங்ககிட்ட போய் நைஸாக பேசுகிறானுங்க, நான் எங்கள் தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் எங்களை மாதிரி விருத்த சேதனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஆசைப்பட்டு சரி எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் பண்ணிப்பாங்க. விருத்த சேதனம் பண்ண உடனே பைபிள் சொல்லுது 3ஆம் நாளில் வலி எடுக்க தொடங்கியது. அவன் வழியில் துடிச்சுன்னு இருக்க போது இவங்க 2 பேர் கத்தி எடுத்துட்டு போய் ஊரில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டானுங்க. எப்படி இருக்கும்? தந்திரமாக பிளான் பண்ணி விருத்த சேதனம் பண்ண வச்சு, விருத்த சேதனம் பண்ணி அவனுக்கு வலி எடுக்கிற நேரத்தில் போய் கத்தி எடுத்து போய் எல்லாரையும் வெட்டி போட்டான், தலையை வெட்டி போட்டானுங்க. ஊரையே காலி பண்ணிட்டான். சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் கேள்விப்பட்டு இப்போ யாக்கோபை காலி பண்ணுறதுக்காக எல்லா ஊர்லேருந்து ஆள் வராங்க. நீங்கள் பைபிள் படித்து பாருங்க. அவர்கள் யாக்கோபை பின்தொடராதபடிக்கு தேவனால் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உண்டான பயங்கரம். ஊரே எல்லா ஊரும் சுற்றி வருது. யாரை காலி பண்ண? யாக்கோபை காலி பண்ண. ஆனால் தேவன் சுற்றி வர எல்லா ஜனத்துக்கும் ஒரு பயங்கரத்தை கொடுத்தாரு. அந்த பயத்து நிமித்தம் யாருமே யாக்கோபு கிட்டேயே வரலையா. என்ன பயம் கொடுத்தார் தெரியாது, எப்படி கொடுத்தார் தெரியாது, பைபிளில் சொல்லல. எல்லாம் கற்பனை பண்ணலாம். வேணா அவன் கத்தி எடுத்துன்னு வரும்போது மேலேருந்து இடி மின்னல்லாம் கொடுத்துருப்பார் போல, எல்லாம் வர வழியில் பூமி எதிர்ச்சி வந்திருக்கும், எல்லாம் வரும்போது தேவையில்லாத அடிக்கடி பட்டு இருக்கும். அவன் பயந்துட்டு இருக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. வரவெல்லாம் நின்று போயிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படணுன்றது விருப்பம் கிடையாது, நம்மளுடைய எண்ணமும் அது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பயப்பட வேணாம்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம்
நமக்கு எதிரான எண்ணம் வச்சுக்கிட்டு நம்மளை அழிக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் நம்ம குறித்த பயத்தை உண்டாக்குவார். பாருங்க, அதை தான் சொல்றாரு 27 வசனம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். 28 வசனம். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். உங்களுக்கு முன்னாடி என்ன போகுது? குளவி. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ராட்சதர்கள், ஏவியர், கானானியர், ஏத்தியர், இவங்களாம் பெரிய பலமுள்ள ஆட்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தி எடுத்துன்னு போய் சண்டை போட்டால் வெட்டிடுவான். கர்த்தர் சொல்றாரு, நீ கத்திலாம் ஒன்று எடுத்துன்னு போடாத. மலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேனீக்கள் இருக்கிறது, குளவிகள் இருக்கிறது. நான் சொன்னேன்னா எல்லாம் போய் எல்லாரையும் கொட்டிடும். கொட்டினா எல்லாம் கண்டு கட்டா வீங்கியே செத்து போயிடுவான். கர்த்தர் பாருங்க எப்படி பண்றாருங்க. உனக்கு முன்னே குளவிகளை அனுப்புவேன். கர்த்தர் இந்த வருஷத்துல பாருங்க, உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக அவர் உண்டாக்கின சேனை. இதெல்லாம் அவர் சொல்றார், நான் உண்டாக்கின சேனை, வெட்டுக்கிளி, இதெல்லாம் நான் உண்டாக்கின சேனை, குளவிகள் என் சேனை அப்படின்றார் கர்த்தர் சொல்ற. பெருமையா சொல்றாரு. நீ இவ்வளோண்டு இருக்குதுன்னு நினைக்கிறியா? அது சின்னதாக தான் இருக்கும், பவர் அதிகம். அது கொடுக்கல, ஒரு கொட்டு கொட்டிச்சுன்னா உசாராக எடுக்கணும். கொடுக்க உள்ளே விட்டுட்டீங்க, அவ்வளோதான். 7 நாள் 8 நாளைக்கு வீங்கி பெரிய பிரச்சனை ஆகிடும். பார்த்தீங்களா கர்த்தர் எப்படிலாம் வச்சிருக்கிறாரு? அவர் உண்டாக்குன சேனை எதுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? உங்களையும் என்னையும் பாதுகாக்க, உங்களுக்கு எனக்கும் நன்மை கொடுக்க, நமக்கு தேசத்தை சுதந்திரிக்க. அந்த கானானியர், எமோரியர், ஏத்தியர் அவங்க இருக்கிற இடத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தேசத்தை கொடுக்கும்படியாக அங்கே இருக்கிற, அங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறவங்களை வெளியில் அனுப்ப. நோட் பண்ணிக்கங்க, உங்க இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறவங்களெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு கர்த்தர் குளவிகளை அனுப்புவார். உங்க இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுக்கின்னு சில பேர் போக மாட்டேன், என்ன பண்ண முடியும், நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு பேசுவான். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு முன்னே நான் குளவிகளை அனுப்புவேன், அது அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்தும். ஆமென். பாருங்க, அதை தான் சொல்றார் ஆண்டவர். உன் முகத்தின் முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வீக்கா இருக்கும் போது அவங்ககிட்ட எடுத்து போய் உன்னை நிற்க வைக்க மாட்டேன். ஒரு சைடு உன்னை ஸ்ட்ராங் பண்ணுவேன், இன்னொரு சைடு அவனை வீக் ஆக்குவேன். எப்படி துரத்துவாரா? ஒரு சைடு என்ன பண்றாரு, நம்மள ஸ்ட்ராங் பண்றாரு. சில நேரத்தில் பாருங்க, உங்க எதிரி உங்க இடத்துல போய் உக்காந்துன்னு இருப்பான். உங்க கையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வக்கீலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தர் அந்த நேரத்தில் சும்மா இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்பத்திலேருந்து உங்களை வந்து ஆசீர்வதிச்சு கொஞ்சம் பணம் காசெல்லாம் கொடுத்து உயர்த்தி வந்து நிறுத்திட்டு அப்புறமா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி ஆக்கி அப்புறம் எடுத்துகிட்டு போய் உங்களை நிறுத்துவார். ரொம்ப வீக்கான நேரத்தில் உங்களை இப்போ எடுத்து போய் நிறுத்தும் போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருக்கும், கேஸை போடலாம், வக்கீல பிடிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை வச்சு கர்த்தர் பாருங்க எப்படி பண்ணுறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலசாலிகளாய் மாற்றுறாரு. அந்த கானானியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இருக்கும், அதை வந்து அதுங்களே போயிடுற நிலைமையில் இருக்கும். அந்த நிலையில் உன்னதத்தில் வந்து நிற்க வச்சு துரத்தி விடுவாராம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் எதிரிகளை பலவீனமாய் மாற்றுவார், உங்களை பலசாலிகளாய் மாற்றுவார். ஏன்னா அவனை ஒன்றும் இல்லாமக்கி அவனை துரத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? பவர்ஃபுல் காட். நம்ம ஆண்டவர் வந்து சாதாரண ஆண்டவர் கிடையாது, சும்மா 1000ல் ஒருவன் கிடையாது, 1000ல் அவர் தான் ஒருத்தர். அதுக்கு அடுத்தது கடைசியா
அந்த லாஸ்ட்டாக படித்தது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. இருந்தாலும் நேரம் இல்லை, அதனால் நான் கடந்து போகிறேன். யோசுவா 3வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 17. யோசுவா 3ல் 14லேருந்து 17 வரைக்கும் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு, சொல்லிட்டார், நீ போய் எடுத்துக்கொண்டாரு. ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடுவில் ஒரு தடை இருக்குதுன்னா, பெரிய தடை இருக்குது. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த நன்மைகளை அனுபவிக்க நடுவில் ஒரு தடை என்னன்னா, அதுதான் யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதியை தாண்டி போகணும். அந்த யோர்தான் நதி பார்த்தீங்கன்னா, இவங்க போய் இருக்கிற நேரத்தில் அறுப்பு காலம். அது அறுப்பு காலத்தில் தண்ணி பயங்கர ஸ்பீடாக ஓடுமா. மற்ற நாட்களில் ஓடுறதை விட அறுப்பு காலத்தில் தண்ணி நிறைய ஓடுமா. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவர் இவங்களை அந்த பக்கம் கொண்டு போகணும். எப்படி நதியில் கொண்டு போகிறது? தண்ணி ஸ்பீடாக ஓடுது. அதுவும் அந்த நதியை பற்றி சொல்லும்போது, அந்த நதி மேலிருந்து இறங்கி கீழே ஓடுகிறது. எப்படி ஓடுதா? மேலேருந்து வாட்டம் எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே வாட்டமாக போயிருக்குது. இப்போ எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? நீ போட்டில் போனீங்கன்னா சரசரன்னு அடிச்சு போய் தள்ளிடும். போட்டில் போனால் எங்கே தள்ளிடும்? கீழே திரும்ப எங்கன்னா விட்டுடும். எல்லாம் போட்டில் ஏறி ஏழு ஐலசார்னா போதும், அது வாப்பா மாட்டியா நான் விட வைக்கிற ஐலசார் சொல்லி சர்ன்னு எடுத்து போய் கீழே விட்டுடும். இப்படி வேகமாக ஓடுற நதி எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? கர்த்தர் பாருங்க அதுக்கு என்ன பண்ணுறாரு. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டினா உடன்படிக்கையை முன்னாடி அனுப்புவார். இயேசுடைய உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அது ஒரு புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற உங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கை உனக்கு முன்பாக போவோம். பாருங்க, அந்த புதிய உடன்படிக்கை எனக்கு நமக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சது? இயேசு என்ன செஞ்சார்? அதுதான் இயேசு சொல்லுது, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. நீங்க நல்லா பாக்கெட்டில் கத்தையா பணம் வச்சுக்கணுன்றதுக்காக இயேசு உங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாரு? தரித்திரரானார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இயேசு சபிக்கப்பட்டவரானார். இதெல்லாம் நடந்து உங்களுக்கு முன்னாடி இயேசு உங்களுக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சாரு? இயேசு நமக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாரு? நம்முடைய வியாதிகளை சுமக்கும்படி அவர் செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய தரித்திரத்தை சுமந்திருக்கிறாரு, நம்முடைய சாபத்தை சுமந்திருக்கிறாரு, நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறாரு, நம்முடைய தோல்வியை சுமந்திருக்கிறாரு, நம்மை வேதனைப்படுத்துகிற எல்லா வித காரியங்களையும் சுமந்திருக்கிறாரு. பிசாசின் வல்லமைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி போய் இயேசு என்ன செஞ்சாரு தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை உங்களுக்கு முன்னாடி போகும். உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா யோர்தானும் நிற்கும். நீங்க கடந்து போவீங்க. கடந்து போனா என்னது? கானான். சொல்லுங்க, கடந்து போனா கானான். ரொம்ப ஈஸியா கொடுக்குறாரு. நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போய் எல்லா கடினமான, எல்லா கோணலான, எல்லா தடையானதைகளையும் செவ்வையாக்கி விட்டது. கானானை கொடுக்க வழிவகுத்துச்சு. வழிவகுத்து தான் வழிவகுக்கலீங்களா? ஈஸியாக்கிடுச்சு. மக்கள் யோசித்தாங்க. நான் சொல்கிறேன்,
இயேசுவுடைய புதிய உடன்படிக்கை இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் முன்பாக போகும். அவர் உங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன தெரியுங்களா? உடன்படிக்கைனா என்ன? நம்ம யாரு கூட உடன்படிக்கை பண்ணுறோமோ அவங்களுடையதெல்லாம் நம்முடையது. அவங்களுடையதெல்லாம், நீங்கள் ஒரு ஆள் கூட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அவர் 10 கார் வச்சுருந்தாருன்னா அந்த 10 காரும் உங்களது தான். எந்த காரில் ஒன்றாலும் ஏறலாம், போகலாம். அவர் கேட்கவே மாட்டார், கேட்கவும் கூடாது. கேட்குற ஆளாக தான் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் மூலம் சாதாரணமாக உடன்படிக்கை பண்ணல. எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்காரு? ரத்தத்தின் மூலம். அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா மேலே சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா. ஒரு போலீஸ்கார் சத்தியம் போடுவார், அம்மா மேலே சத்தியமா சொல்கிறான், அம்மா மேலே சத்தியமா, அப்பா மேலே, அப்பா மேலே அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மேலே சத்தியமா இல்லை, சொந்த ரத்தத்தையே கொடுத்து ஆண்டவர் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் புதிய உடன்படிக்கை. அப்போ அவர் மீற மாட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் உங்களுக்கு அவர் கொடுத்தது எல்லாம் இந்த வருஷத்தில் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் மூலம், புதிய உடன்படிக்கையின் மூலம் அவர் உங்களுக்கு செய்ததெல்லாம் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்களுடைய பிஸ்னஸில், வேலையில், படிப்பில், எல்லாவற்றிலும் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? தேங்க்யூ ஜீசஸ்.